ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பிக்கலாமா, சப்போஸ் இப்போ அப்ளை பண்ணி இந்த மாதம் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் 4ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. அன்றைய நாளில் தமிழ்நாடு முழுவதும் 9000 சிறப்பு முகாம்கள் நடக்க உள்ளது. அதாவது இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதியில் கிட்டத்தட்ட 9000 இடங்களில், தமிழ்நாட்டில் மட்டும் 9000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் வந்து நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 29ஆம் தேதி, மே 29ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்களில் அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் அந்த முகாமுக்கான சிறப்பு முகாமுக்கான ஏற்பாடுகள் மட்டும் நடந்திருக்கு. அங்கே போய் நிறைய பேர் விண்ணப்பத்துக்காக கேட்கும்போது ஒரு 2 days வெயிட் பண்ணி 1ஆம் தேதிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் விண்ணப்பம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ரேராக தமிழ்நாட்டில் நான் இப்போ சொன்னக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரேராக தான் நடந்திருக்கு. இன்னும் எல்லா பக்கமே 9000 இடங்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஜூன். அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்காமல் இருந்தீங்க, மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் இருந்துச்சு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அப்போது அப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை 2 மாதத்தில் வாங்கிக்கலாம். மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நடக்கும் இந்த சிறப்பு முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகிறது. அதாவது இந்த முகாம் வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா, மகளிர் உரிமை தொகைக்கு யார் யார் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே விண்ணப்பம் வாங்கி அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த முகாம் போடுறாங்க. இதுக்காகவே போடுறாங்க. ஸோ யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுங்க. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த முகாமில் கலந்து கொண்டு எளிதாக விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருப்பீங்களா, அவங்களும் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணலாம் மேல்முறையீடுக்காக. அடுத்தது ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. இது தவிர ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக், புகைப்படம், சிலிண்டர் ரசீது, மொபைல் எண் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். மெயினாக நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்கள்கிட்ட என்னென்ன ரெக்கையரிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரேஷன் கார்டு கம்பல்சரி, அதுபோக உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்புக், அதுக்கு தான் அமௌண்ட் வரும். உங்களோட பேங்க் பாஸ்புக், எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரணுமோ அந்த பாஸ்புக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி சிலிண்டர் புக்கு அதையும் கொடுத்துடணும். மெயின் மொபைல் நம்பர், ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராசஸில் இருக்குது, அமௌண்ட் வர டேட்லேருந்து, சப்போஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகி அமௌண்ட் வருது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அமௌண்ட் வந்துருச்சா இல்லையா, ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ கரெக்டாக அந்த நம்பரை ரெகுலராக யூஸ் பண்ணுற, இதுக்கப்புறம் டெஃபினட்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரும். ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்கிற ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொண்டுட்டு டைரெக்டாக அந்த முகாமில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் மெயினாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து தகவல்களையும் கட்டாயம் நிரப்ப வேண்டும். அதில் வந்து டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக உண்மையாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அவை உண்மையான தகவல்களாக இருக்க வேண்டும். மெயினாக அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்களோட வருமானமாகட்டும், உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல்கள் உண்மையா என்பதை அதிகாரிகள் களத்தில் வந்து ஆய்வு செய்வார்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இவ்வளோதான் வருமானம் வருது, நான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக கள ஆய்வு செய்யும் போது உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையாகவே அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்குது. அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில், நம்ம சேனல்லேயே ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வறுமையில் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் டெஃபினட்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அப்போது உண்மைக்கு மாறான, அதாவது மெயினாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாமே ஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டீங்க. அப்போது அந்த அதிகாரிகள் வந்து கள ஆய்வுக்கு வரும்போது உண்மைக்கு மாறான தகவல்கள் இருந்தால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒருவேளை தவறாக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால், அதாவது இந்த திட்டத்துக்கான எல்லா தகுதியில் இருந்தபோதும் உங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்லேயே நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்துட்டுருக்கோம். ஆனால் அவங்களோட கஷ்டமாக இருக்கலாம், இல்லை அவங்கள மாதிரி நமக்கு ஈக்குவலான ஸ்டேஜில் தான் இருக்காங்க, நாங்களும் அப்ளை பண்ணணும் ஆனால் எங்களுக்கு வரல, அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இது எல்லாமே சரிபார்ப்பு நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் உங்களது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், உங்களோடது
அப்படி ஏதாவது இருந்துச்சு, நான் உண்மையாகவே கஷ்டப்படுறேன் இதில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். சப்போஸ் இப்போ ரிஜெக்ட் ஆனாலும் இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் தாலுகா அலுவலகத்திற்கு நேரில் சென்று முறையிடலாம். அப்போது அங்கிருக்கும் அதிகாரிகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவார்கள். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அங்கேயும் ஏதாவது நடக்கல அப்படின்னா இப்போ அதுக்கான சிறப்பு முகாம் நடக்குது, அதில் விண்ணப்பிங்க. இப்போ யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த தாலுகா ஆஃபீஸ் உங்களுக்கான தாலுகா ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கான மேல்முறையீடு செய்யலாம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தோம், இது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்க ரீவெரிஃபை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீவெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்துடும். அது ரேராக தான் நடக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கம்பல்சரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துடும். ஒரு சிலருக்கு ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணி 30 நாட்களுக்குள்ள விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு முன் இந்த திட்டத்துக்கான தகுதிகளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் சென்று தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்குன்னு நிறைய கேட்டகரி வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு நிலமாகட்டும், உங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, நன்சை புன்சை நிலம் இருக்கக்கூடாது, ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வருமானம் ஆண்டு வருமானம் இவ்வளோதான் இருக்கணும், மொத்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி நிறைய எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே இது எல்லாத்துக்குமே கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக போயிடும், ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ அதனால் என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி நீங்கள் முழுசாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா தகுதிகளிலும் இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்கவும். மாறாக தவறான தகவல்களை கொண்டு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. அதாவது அந்த தகுதிகள் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு, கன்ஃபார்ம் நான் இந்த கேட்டகரியில் தான் இருக்கேன் அப்படின்னா மெயினாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வார்டு உறுப்பினர் தவிர மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக ஊராட்சி மன்ற தலைவர் முதல் MP, MLA, கவுன்சிலர், நகர்மன்ற தலைவர், மேயர் உள்ளிட்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதாவது எலெக்ஷன் எல்லாமே நடந்திருக்கும். அங்கே MP, MLA, அதே மாதிரி ஊராட்சி பேரூராட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலரு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, போஸ்டிங் அந்த மாதிரி அரசு சம்மந்தமான போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஆனால் வார்டு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொருத்தரும் உறுப்பினராக இருப்பாங்க. அந்த வார்டுக்கு அவங்க தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதை தாண்டி பெரிய பெரிய போஸ்டிங்கில் ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, துணைத் தலைவர், இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாலும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுபோக அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. கவர்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. மத்திய மாநில அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது ரிட்டையர் ஆனவங்க, கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்கல்ல, அவங்க உங்க வீட்டில் இருந்தாலும் நீங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. உயிர்கொல்லி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிறப்பு விலக்கு உள்ளது. அதனை கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் தெரிந்து கொள்வது. அதாவது உயிர்கொல்லி நோயில் அஃபெக்ட் ஆனவங்க ஃபேமிலி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் சிறப்பு விலக்கு இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த கேட்டகரியில், அதாவது கவர்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் உயிர்கொல்லி நோயினால் அஃபெக்ட் ஆகியிருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மட்டும் சிறப்பு விலக்கு இருக்குது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். காமனாக என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, இல்லை அரசு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது, தலைவர், துணைத் தலைவர், பிரசிடென்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனம் வச்சுருக்கக்கூடாது, அதே மாதிரி நன்சை புன்சை நிலம் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது, வருமானம் அதுவும் மெயினாக இருக்குது, அது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போது மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு போட்டிங்கன்னாவே வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாவே இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நான் இப்போது இது வரைக்கும் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வர 4ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம்கள் கிட்டத்தட்ட 9000 இடங்களில் நடக்குது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கோங்க.
ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.